30ஆம் தேதி அன்று மாலை தமிழகம் வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. வரும் 30ஆம் தேதி மாலை கேரளாவிலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் பிரதமர் மோடி கன்னியாகுமரிக்கு வருகை தர இருக்கிறார். 30ஆம் தேதி அன்று மாலை தமிழகம் வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். இது குறித்தான விவரங்கள். 3 நாள் பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி தமிழகம் வர இருக்கின்றார். குறிப்பாக வரும் 30ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை திருவனந்தபுரத்திலிருந்து கன்னியாகுமரிக்கு வரக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி அங்கிருக்கக்கூடிய கன்னியாகுமரியினுடைய மிக முக்கியமான அடையாளமாக இருக்கக்கூடிய திருவள்ளுவர் சிலை உள்ளிட்ட பகுதிகளுக்கெல்லாம் செல்ல இருப்பதாக நேற்றைய தினமே தகவல் வெளியாகி இருந்தது. அதன்படி பிரதமர் தமிழகம் வந்த பிறகு 3 நாட்கள் வியாழன், வெள்ளி, சனி ஆகிய 3 நாட்களும் தமிழகத்தில் அந்த கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய விவேகானந்தர் நினைவிடம் செல்லுகின்றார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. 30ஆம் தேதி மாலை 5:30 மணி அளவில் கன்னியாகுமரிக்கு வரக்கூடிய பிரதமர் அதன் தொடர்ச்சியாக அருகில் இருக்கக்கூடிய அந்த விவேகானந்தர் பாறை உள்ளிட்ட இடங்களுக்கு எல்லாம் சென்று தியானத்தில் ஈடுபட இருக்கின்றார். அதன் பிறகு அரசினர் விருந்தினர் மாளிகையில் பிரதமர் நரேந்திர மோடி தங்குகின்றார். அதன் பிறகு மீண்டும் அடுத்த நாளிலும் விவேகானந்தர் பாறைக்கு சென்று அங்கு தியானத்தில் ஈடுபடுவார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. மே 31ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பிரதமருடைய பயண திட்டங்கள் தொடர்பான அறிவிப்புகள் விரைவில் வெளியிடப்படும் என்றும் தெரிவித்திருக்கின்றார்கள். ஞாயிற்றுக்கிழமை ஜூன் 1ஆம் தேதி மாலை நேரத்தில் 3 மணி அளவில் விவேகானந்தர் நினைவிட பாறைக்கு பிரதமர் நரேந்திர மோடி செல்ல இருக்கின்றார். அதன் பிறகுதான் இங்கிருந்து கன்னியாகுமரியிலிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக சனிக்கிழமை மாலை ஒரு 4 மணிக்கு பிறகு கன்னியாகுமரியிலிருந்து திருவனந்தபுரத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி செல்லுகின்றார். திருவனந்தபுரத்திலிருந்து புதுடெல்லிக்கு செல்லுகின்றார். இந்த தேர்தல் நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் 3 நாள் பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி 30ஆம் தேதி இரவு கன்னியாகுமரிக்கு வருகை தந்து கன்னியாகுமரியிலேயே தங்குகின்றார். விவேகானந்தர் நினைவிட பாறைக்கு சென்று பிரதமர் நரேந்திர மோடி அங்கு தியானம் செய்ய இருக்கின்றார். 3 நாள் சுற்றுப்பயணமாக கன்னியாகுமரிக்கு தமிழகத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி வருகை தர இருக்கின்றார். பிரதமர் வந்து இறங்கக்கூடிய அரசு விருந்தினர் மாளிகையில் அமைந்துள்ள ஹெலிகாப்டர் தளத்தினை சீர் செய்யக்கூடிய பணியிலே தற்போது அந்த பிரதமருக்கான சிறப்பு பாதுகாப்பு குழுவினர் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக எஸ்பிஜி என்று சொல்லப்படக்கூடிய அந்த பாதுகாப்பு குழுவினர் இன்று பிற்பகல் 12 மணி அளவில் பிரதமர் வருகை தரக்கூடிய அந்த வழித்தடம், பிரதமர் செல்லக்கூடிய விவேகானந்தர் நினைவிட பாறை உள்ளிட்ட இடங்களில் எல்லாம் பாதுகாப்புகள் எவ்வளவு உள்ளன, அதை பலப்படுத்த வேண்டுமா என்பதற்கான பாதுகாப்பு ஆய்வினை மேற்கொண்டிருக்கின்றார்கள். நாளை முதல் சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரியில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட இருக்கின்றார்கள். பிரதமருடைய இந்த பயண திட்டத்தை பொறுத்தவரை 30ஆம் தேதி பிற்பகல் திருவனந்தபுரத்திலிருந்து கேரளத்தினுடைய திருவனந்தபுரத்திலிருந்து கன்னியாகுமரிக்கு வருகின்றார். கன்னியாகுமரி ஹெலிபாட் தளத்திலிருந்து விவேகானந்தர் நினைவிட பாறைக்கு செல்வதற்கு முன்பாக விருந்தினர் மாளிகைக்கு செல்லுகின்றார். விருந்தினர் மாளிகையிலிருந்து 5:20 மணியளவில் வியாழக்கிழமை அங்கிருந்து சாலை மார்க்கமாக விவேகானந்தர் நினைவிட பாறைக்கு செல்லுகின்றார். 5:45 மணி முதல் அங்கு தியானத்தில் ஈடுபடுகின்றார். அன்று இரவு, வெள்ளிக்கிழமை ஆகிய நாட்களிலும் இரவு நேரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி கன்னியாகுமரியிலேயே தங்குகின்றார். குறிப்பாக வெள்ளிக்கிழமை பிரதமருடைய பயண திட்டம் என்ன, யாரையெல்லாம் சந்திக்கின்றார் என்பதற்கான அதிகாரப்பூர்வ தகவல் இன்னும் வெளியிடப்படவில்லை. அதே நேரம் அதற்கு மறுநாள் சனிக்கிழமை மாலை 5 மணி அளவில் மீண்டும் விவேகானந்தர் நினைவிட பாறைக்கு சென்று பிரதமர் அவர்கள் தியானத்தில் ஈடுபட இருக்கின்றார். அதன் பிறகு சனிக்கிழமை மாலை 3:20 மணி அளவில் கன்னியாகுமரியில் இருந்து திருவனந்தபுரத்திற்கு புறப்படுகின்றார். அதன் பிறகு திருவனந்தபுரத்திலிருந்து டெல்லிக்கு நேரடியாக விமானத்தில் செல்ல இருக்கின்றார். 3 நாள் பயணமாக வரும் வியாழக்கிழமை 30ஆம் தேதி தமிழகம் வரக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி வியாழன், வெள்ளி, சனி என்று 3 நாட்களும் கன்னியாகுமரியிலேயே இருக்கின்றார்.